மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி உள்ளிட்ட அத்துமீறும் ஆளுநர்களை கண்டித்தும் மாநில சுயாட்சி உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் இஸ்லாமிடம் விவரங்களை கேட்டு வரலாம். இஸ்லாம், தற்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எந்தெந்த கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன, அவர்களின் முழக்கம் என்ன, முழுமையான விவரங்கள்? ஒன்றியத்துல மோடி அரசு பொறுப்பேற்றதுல இருந்தே அவர்கள் மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுறாங்க. குறிப்பா எதிர்கட்சிகள்லாம் எந்தெந்த மாநிலங்கள் ஆள்றாங்களோ அந்த மாநிலங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. மாநிலங்களுக்கு தேவையான நிதி முறையாக ஒதுக்குவதில்லை. அதே போல அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை ஆளும் எதிர்கட்சி சேர்ந்தவர்களை அவர்கள் அடக்க பார்க்கிறார்கள். இது தவிர ஆளுநர்கள், எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை நியமித்து அவர்கள் மூலம் அந்த மாநில உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகள்ல ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு, குறிப்பாக தமிழ்நாட்டு ஆளுநர் என் ரவியை வைத்து, அதே போல கேரள ஆளுநர் ஆரிஃப் கான் உள்ளிட்டோர் இது போன்ற பல மாநிலங்களை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவர்களுடைய ஆளுநர்களை வைத்து அந்த மாநில உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகள்ல ஒன்றிய அரசு ஈடுபட்டு இருக்கு. ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய நிதி முறையாக மாநிலங்களுக்கு வழங்குவதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து ஒன்றிய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருக்கு. அந்த வகையில திருச்சி மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. திருச்சி அண்ணா சிலை அருகே, சிந்தாமணி அண்ணா சிலை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. இது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் கலந்திருக்காங்க. முக்கியமாக திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்காங்க. அவர்களும் இந்த இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக இந்த சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இவற்றை ஒரு திரிசூலங்களாக பயன்படுத்தி ஒன்றிய அரசு மாநிலங்களை ஆளக்கூடிய, அதாவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். எதிர்கட்சியினரை நசுக்க பார்க்கிறார்கள், அவர்களை ஒடுக்க பார்க்கிறார்கள். ஜனநாயக படுகொலை செய்யும் படுகொலைகளை ஒன்றிய அரசு இது போன்ற செய்து வருகிறது என அவர்கள் குற்றம் சாட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க. இஸ்லாம், விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. போராட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அளித்த பேட்டியை தற்போது காணலாம். சண்டிகார்ல அங்கே மேயர் எலெக்ஷன் நடக்குது. மேயர் எலெக்ஷன்ல அங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் நிறைய வந்திருக்காங்க. 37 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதில் மெஜாரிட்டி அவர்களுக்கு அதை அன்னைக்கு நடத்தக்கூடாதுன்னு எடுத்து அதிகாரிகளை வைத்துக்கொண்டு பிறகு 8 பேரை, அதையும் மீறி எலெக்ஷன் வந்த உடனே 8 பேரை அவரே பேனாவை எடுத்து போட்டு சொல்றாரு. இந்த அதிகாரியையே முதல்ல நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு 3 நாளைக்கு முன்னால. அதிகாரி கை துப்பாக்கி மாதிரி, துப்பாக்கியை யாரும் தண்டிக்கிறது இல்லை. அந்த துப்பாக்கியை பிடிச்ச கை தான் யாருன்னு பார்த்து அவர்களை தண்டிக்கிறோம் நாம. அதுதான், கத்திக்கு தண்டனை கிடையாது. கத்தியை எடுத்து குத்துறான் பாருங்க, அவனை கண்டுபிடிச்சாதான் தண்டனை. ஆனா இன்றைக்கு இந்த அதிகாரிகள்லாம் வெறும் கத்திகள். இதை பிடிக்கிற கை இருக்கு, அது மோடியினுடைய கை, RSS கை, பிஜேபியினுடைய கை. அது தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்படணும்னா நாம வன்முறையில் இறங்கணும்னு நம்ம சொல்லலை. அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டங்கள். அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி அதையும் மீறி வந்துட்டா எங்கள் ஆளுநர்கள், இதுவரையில் ஆளுநர்கள் என்ன அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னார். எவ்வளவு முற்போக்காக முன்னோக்கு, அது நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இங்கே ஒருவர், கேரளாவில் ஒருத்தர், பஞ்சாபில் இன்னொருத்தர், அதே மாதிரி ஆந்திராவில் யாரை பற்றி எடுத்துக்கொண்டாலும் எதிர்கட்சிகள் வந்தால் அவர்களுடைய கடமையை செய்வதில்லை. உச்சநீதிமன்றம் காதை பிடிச்சி திருவினா கூட அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உணர்ச்சியற்றவர்களாக இருந்து கொண்டு மேலும் மேலும் ஒரு பக்கம் பிரதமர், இன்னொரு பக்கம் உள்துறை அமித்ஷா இவர்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு துறையில் என்னன்னா, இந்த ஆளுநர்களை ஒரு கருவிகளாக பயன்படுத்தி கொண்டு செயல்களை சிறப்பாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் சட்டங்களுக்கு குறுக்க கையெழுத்து போடாம நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு எல்லா துறையிலும் இதுவரையில் ஆளுநர்கள் என்பவர்கள்
கண்ணியத்தை காப்பாற்றினாங்க பதவிக்கு. ஆனால் தமிழ்நாட்டு ஆளுநரும் சரி, கேரளாவில் இருக்கிற ஆளுநரும் சரி, ஒரு நாளாந்தர ஆட்கள் கூட அந்த மரபு மீறி நடந்து கொள்வது மாதிரி இவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.